Hi, this is Karthik from Cyber Academy. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 12th Physics Unit 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸ் அப்படியே நம்ம மார்க் பண்ண போறோம். அது இல்லாமல் அடிஷனல் என்ன 1 மார்க்ஸ் கேட்க முடியும், அதுக்கப்புறம் புக்கின் என்ன கேட்க முடியும் அதையும் சேர்த்து நம்ம மார்க் பண்ண போறோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எது நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அதில் மேஜராக எதெல்லாம் நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இது என்னன்னா எல்ஏ நம்ம போட்டிருப்போம், அது லாங் ஆன்சர்ஸ், எஸ்ஏன்னு கொடுத்துருக்குது ஷார்ட் ஆன்சர்ஸ். இதெல்லாமே ஒரு புக் பேக் மட்டும் தான் நம்ம சொல்லியிருப்போம். புக்கின் வந்து நாங்கள் மார்க் பண்ணுறப்ப கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 பேஜஸ் உங்களுக்கு பெருசாக கொஸ்டின்ஸ் இருக்காது. இப்போ டேரெக்டாக உங்களுக்கு என்னென்னா இந்த இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் வரும். என்ன கேட்பாங்கன்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு புக் பேக்கில் லாங் ஆன்சர்ஸில் 1 அவ்வளோதான். ஸோ இதுக்கு என்னென்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜ். இந்த டாப்பிக்கு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் சார்ஜிலேருந்து அன்டில் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல் இது வரைக்கும் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் கூலும். இது வந்து அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு டாபிக். செகண்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் இருக்கா. அதுக்கு நம்ம என்ன எழுத போகிறோம்னா இங்கே பாருங்கள், பிளாக்ல ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ். இதுலேருந்து நெக்ஸ்ட் பேஜ் வாங்க, ஆல்வேஸ் பி 0 இருக்கா, இது வரைக்கும் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இது நீங்கன்னா ஃப்ரம் தேல இருக்குது பாருங்கள், 4 1 2 3 4 5th லைனில் தேன் இருக்கும், அதுலேருந்து Q = N எழுதிடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா என்ன அது வரைக்கும் இது வரைக்கும் எழுதிடுவீங்க. ஸோ இது இல்லாமல் என்னென்னா உங்களுக்கு ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, டிஃபைன் குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இந்த நம்ம தேர்ட் டாபிக் எழுதும் பார்த்தீங்களா, அதுவே நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது நமக்கு 1 மார்க்ஸாக கேட்கலாம். நண்டல் இருக்க பாருங்கள், வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் என்னவா இருக்கும், அப்படியே வேல்யூ ஆஃப் ப்ரோட்டானோட மேக்னிட்யூட் என்ன இருக்குது அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்ம கேட்பாங்க. இது எப்படின்னா இந்த டேரெக்டாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் ப்ராப்ளமாக கேட்கலாம், இல்லாட்டி 1 மார்க்கில் கேட்கலாம். எப்படி எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா the number of electrons in 1 coulomb of negative charge is அப்படின்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 6.25 into 10^18 எலக்ட்ரான்ஸ். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 1 கூலும் கொடுத்துருக்காங்களா, இது அப்படியே லைட்டாக மாற்றலாம். 1 நானோ கூலும் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் 1 மைக்ரோ கூலும் கொடுக்கலாம். ஸோ நானோனா 10^-9, மைக்ரோனா 10^-6. இதே பிக்கோன்னு கொடுத்தா 10^-12. அது மாற்றி நம்ம போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன இதை சிம்பிளாக எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிற பாருங்க. இந்த 1 / 1.6 பண்ணால் நமக்கு ஆன்சர் 6.25 into 10^18. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து 1 கூலும் கொடுத்தா இதை டேட்டா எழுதிக்கலாம். இங்கே 2 கூலும் கொடுத்தா இதே ஆன்சரில் into 2, 3 கூலும் கொடுத்தா into 3. இது மாதிரி நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸாக கேட்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் 2 மார்க். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா அக்கார்டிங் டு கூலும் போட்டு இதிலிருந்து until k is a proportionality constant இது வரைக்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ்லாம் சொல்லி ஒரு லாங் ஆன்சரில் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எதுவும் நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் இதிலே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது, என்னன்னா கூலும்ஸ் லா, ஸ்டேட் கூலும்ஸ் லா இல்லை டிஃபைன் கூலும்ஸ் தான் கேட்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதே தான் நீங்கள் ஆஸ்பெக்ட்டுக்கு எழுதுவீங்க. ஸோ இந்த பாயிண்ட் எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் கேவோட வேல்யூ என்ன வருது, அதே மாதிரி k is equal to 1/4πε0. இதோட வேல்யூவாக பார்க்குறப்ப 9 10^9 இருக்கும். சம்டைம்ஸ் என்ன கேட்போம்னா யூனிட் ஆஃப் கேன்னு கேட்கலாம், இல்லை அப்படி இல்லைன்னா யூனிட் ஆஃப் எப்சிலான் கேட்கலாம், இல்லை வேல்யூ ஆஃப் எப்சிலான் கேட்கலாம். இதெல்லாம் நீங்கள் அந்த இதில் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் எழுதிட்டே வருவீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா 1 கூலும், இதுவும் நீங்கள் ஆஸ்பெக்ட்ஸில் எழுதணும். அது இல்லாமல் தனியாக உங்களுக்கு 2 மார்க் கேட்கலாம், டிஃபைன் 1 கூலும். அதுக்கு இந்த லைன், இந்த மேக்னட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பார்த்தீங்களா, இதுலேருந்து until 9 to 10^9 நியூட்டன் வரைக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு 1 மார்க்ஸ்க்காக நான் எழுதி போட்டிருக்கேன். என்னன்னா ஸோ இங்கே நமக்கு ஒரு 1 மார்க் கொடுத்துருக்கோம். என்னன்னா நமக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது, அந்த சார்ஜஸை 2 சினாரியோவில் செட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு என்னன்னா ஏரில் வச்சிருப்பாங்க, மீடியம் வைப்பாங்க. ஏரில் வைக்கிறப்ப அதோட ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ மீடியமில் வைக்கிறப்ப எப்சிலான் ஆரோட வேல்யூ கொடுத்துருவாங்க, அதோட ஃபோர்ஸ் என்ன வரும்னு கேட்பாங்க. அதுக்கு இதான் ஃபார்முலா, FA/FM is equal to εr. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், அந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆஸ்பெக்ட்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்படியே இன்னொரு கொஸ்டின் சேர்த்து படிக்க போகிறோம். எப்படின்னா ஷார்ட் ஆன்சர் தேர்ட் ஒன்ல டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வெர்சஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் நம்ம கேட்பாங்க. அதுக்கு என்னன்னா அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலம் மட்டும் ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன எழுதுறீங்கன்னா இது ஒரு அட்ராக்டிவ், பிட்வீன் 2 மாசஸ் அட்ராக்டிவாக இருக்கும். இதே கூலும் இது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிட்வீன் 2 சார்ஜஸ் இருக்கும், அது அட்ராக்டிவாக ரிப்பல்சிவாக இருக்கும். இது எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் கான்ஸ்டன்டோட வேல்யூ எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே கேவோட வேல்யூ எழுதிக்கோங்க. 2 பேர்த்த பார்க்குறப்ப நம்ம கேவோட வேல்யூ, அதாவது வேற கூலும்ஸ்ல நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கேவோட வேல்யூ தான் நமக்கு அதிகமாக இருக்கிறனால இதில் 2 ஃபோர்ஸில் யாரோட வேல்யூ அதிகமாக இருக்கும், உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ தான் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இது செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். அதே வேற அங்கே என்ன சொல்லுவீங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் த மீடியம் எழுதிக்கோங்க. அவ்வளோ. ஸோ இது எழுதினீங்கன்னா டிஃப்ரென்ஸ். இது வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் தேர்ட் ஒன். இதெல்லாம் எழுதினீங்க ஆஸ்பெக்டாகவும் நம்ம சம்டைம்ஸ் கேட்குறப்ப எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னா why does water act as a
குட் சால்வெண்ட் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு இந்த டூ யூ நோ அந்த நோட்டில் இருக்கும் பாருங்கள், அந்த நோட்டில் இந்த செகண்ட் பேராகிராஃப் when common salt is taken in water அதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், this is the reason water act as a good solvent. ஸோ இது உங்களுக்கு கொஸ்டினாக கூட கேட்கலாம், புக்கின் கொஸ்டினாக உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் என்னன்னா, இது ஷார்ட் ஆன்சர்ஸில் 4th ஒன் டிஃபைன் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். இந்த பிளாக்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது உங்களுக்கு கேட்பாங்க. அது கூடவே அங்கே எழுதுனதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்லாவும் நீங்கள் எழுதியிருக்கணும் அந்த 2 மார்க்குக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்டிருப்பாங்க உங்கள் புக் பேக்கில். அதுக்கு இங்கே அந்த பிளாக்ல இருக்கும் பாருங்கள். இது எத்தனை ஆகுதுன்னா ஷார்ட் ஆன்சர் 5th ஒன். அதுக்கு என்ன, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அன்டில் பாயிண்ட் பி கூடவே இந்த ஃபார்ம்லாம் எழுதிக்கோங்க. E = 1/4πε0 Q/r², அப்புறம் r கேப் இன்ட்டு r கேப். இதில் என்னன்னா, இங்கே நான் ஒவ்வொரு 1 மார்க்ஸ் நான் சொல்லிட்டே வரேன், இது ஞாபகம் வந்துருங்க. SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் கூலும்னு வரும். அதே மாதிரி இது வெக்டார் குவான்டிட்டியாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா -Q சார்ஜாக இருந்தால் டுவர்ட்ஸ் அதை நோக்கி வரும், +Q சார்ஜாக இருந்துச்சுன்னா வெளியே போகும். அதான் உங்களுக்கு புரியுமா சொல்ல போனால், பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே போகும் டேரக்ஷன், அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் உள்ளே வரும். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கும் அதே மாதிரி புக் பேக்கில் நமக்கு லாங் ஆன்சர்ஸ் கேட்டிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருப்பாங்க. இது லாங் ஆன்சர் 3rd ஒன். இதுக்கு ஃபஸ்ட் இந்த லைன் எழுதுங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு அது இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் F = QEன்னு எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு 1 மார்க் ப்ராப்ளம், 1 மார்க் இல்லாட்டி ப்ராப்ளத்தை கூட நம்ம கேட்கலாம். இதில் Fனா ஃபோர்ஸ், Qனா சார்ஜ், Eனா எலக்ட்ரிக் ஃபீல்ட். இஃப் சப்போஸ் எனக்கு ஃபோர்ஸும் Q கொடுத்து E கேட்கலாம், இல்லை Q E கொடுத்து ஃபோர்ஸ் கேட்கலாம், இல்லை F E கொடுத்து Q கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அந்த ஆஸ்பெக்டை சேர்த்து எழுதிக்கணும். அப்படியே வந்தீங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதிக்கணும். என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அ டெஸ்ட் சார்ஜ் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சோர்ஸ் சார்ஜ். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் இன் மேக்னிட்யூட். இதெல்லாம் நீங்கள் ஆஸ்பெக்ட்ஸ் எழுதிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி டெஸ்ட் சார்ஜஸ் நம்ம என்னென்னா, டெஸ்ட் சார்ஜ் இருக்கிறது ரொம்ப ஸ்மாலாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா அதனால தான் இந்த சோர்ஸ் சார்ஜுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். அவ்வளோதான். ஸோ இது எழுதிடுறீங்களா? இது வரைக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்துடும். எக்ஸ்ட்ராவாக நமக்கு இங்கே என்ன கேட்கலாம்னா, இதில் நிறைய கொஸ்டின்ஸ் ஒழிஞ்சிருக்குடா. எதில் என்ன கேட்கலாம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்கலாம். அப்புறம் என்னென்னா, அந்த டைப்ஸில் என்ன எழுதுவீங்க, யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்மா, யூனிஃபார்ம்னா என்ன, நான் யூனிஃபார்ம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இங்கே இருக்கு பாருங்கள், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் அதுக்கு சேம் டைரக்ஷன் கான்ஸ்டன்ட் மேக்னிட்யூட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இந்த ஸ்பேஸ் இருக்கும். இதே நான் யூனிஃபார்மாக இருந்தால் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆர் டிஃப்ரெண்ட் மேக்னிட்யூட் ஆர் போத் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். இது டிஃப்ரென்ஸாக நீங்கள் சொல்லுங்கள். சிம்பிள், உங்களுக்கு புரியுமா சொல்ல போனால், இதுக்கு மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் சேமாக இருக்கும், இதுக்கு மாறிட்டே இருக்கும். அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால். அப்புறம் இது நம்ம ஃபோர்ஸுக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்த்தோம், அதே மாதிரி இதுக்கும் வரும். இது சும்மா ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே வந்தீங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இது ஷார்ட் ஆன்சர் 6th கொஸ்டின். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ், இந்த டே அடித்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் நாங்கள் போட்டுக்கோங்க. அதுலேருந்து இந்த லைன், இந்த ஃபார்ம்லேருந்து ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதில் அடிஷ்னலாக நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறீங்க, இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ், எங்கே எண்ட் ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் அட் பாயிண்ட், இதுலேருந்து அட் த பாயிண்ட் வரைக்கும் இது செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் என்னன்னா, சிம்பிள்மா, ஒரு ஏரியாக்குள்ளே நிறைய லைன்ஸ் இருந்துச்சா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும். அதே ஏரியாக்குள்ளே ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியாக இருந்தால் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ நமக்கு கம்மியாக இருக்கும். இதுதான் இந்த பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எழுதணும், நோ 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட். இது நமக்கு 2 மார்க்காகவும் கேட்பாங்க. ஷார்ட் ஆன்சர் 7th கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. அதுக்கு இந்த லைன் எழுதுவீங்க. இஃப் 2 லைன்ஸ் கிராஸ் அட் அ பாயிண்ட் தென் தேர் வில் பி 2 டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ் அட் த சேம் பாயிண்ட். இது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா முடிஞ்சு. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்லலாம். அதாவது என்னன்னா, இந்த பாயிண்ட் அதில் ப்ராப்பர்ட்டிஸில் ஆட் பண்ணிக்கணும். இது நமக்கு யூஸ் ஆகும். இது நீங்கள் புக் பேக் 1 மார்க்ஸ்க்கு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் 1.9 இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்ஸில் புக் பேக் 1 மார்க்ஸில் 3rd 1 மார்க் நீங்கள் போட்டுக்கலாம் இதை பார்க்குறப்ப. ஸோ இந்த பாயிண்ட் இதை வச்சு இதை போட்டுடலாம். தென் இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா புக் பேக்கோட 3rd 1 மார்க்ஸ் நம்ம போட்டுடலாம். அப்படியே வந்தீங்க பார்த்தீங்கன்னா அடுத்து டைபோல். ஓகே, ஸோ டைபோல் கொஸ்டின் எப்படி ஷார்ட் அண்ட் சைத்து கேட்டிருப்பாங்கன்னா, டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல், அதுக்கப்புறம் மேக்னிட்யூட் ஆஃப் டைபோல் மொமெண்ட், அப்புறம் அதோட டேரக்ஷன் கேட்டிருப்பாங்க. மொத்தம் 3 கொஸ்டின் இருக்கும். அதில் ஃபஸ்ட் டைபோலுக்கு இந்த பிளாக்ல இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் ஹைலைட் பண்ணது இது. அதுக்கப்புறம் மேக்னிட்யூட்க்கு என்ன எழுதிங்கன்னா, P = 2Qன்னு எழுதிக்கோங்க. டேரக்ஷனுக்கு ஃப்ரம் -Q to +Q எழுதிக்கோங்க. இதெல்லாம் எழுதி வச்சுருங்க. இப்போ இதில் Pனா டைபோல் மொமெண்ட், Qனா சார்ஜ், ஏன்னா அது டிஸ்டன்ஸ், டிபெண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ். இதை வச்சு கூட நமக்கு 1 மார்க் கேட்கலாம். இது யூனிட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா கூலும் மீட்டர். ஏன்னா Qக்கு நம்ம கூலும் சொல்லுவோம். அதே மாதிரி இது டிஸ்டன்ஸ், அது டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன 1 மீட்டர். ஸோ கூலும் மீட்டர் வரும். அதே மாதிரி இதுக்கு டேரக்ஷன் இருக்கா, அப்போ கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும்,
போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் வந்து அது என்னது வெக்டார் குவான்டிட்டி நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம புக்கிங்கில் கேட்குறாங்க உங்களுக்கு டிஃபைன் டைபோல் மொமெண்ட் கேட்குறாங்க, அதுக்கு சிம்பிளாக சொல்லலாம் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் அ சார்ஜஸ் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் எழுதி இந்த ஃபார்மில் எழுதி அப்புறம் அதை யூனிட் எழுதினீங்கன்னா போதும். இது நமக்கு என்னது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் இது வந்து ஷார்ட் ஆன்சர் 9th ஒன் கேட்டிருப்பாங்க என்னன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ். அதுக்கு இந்த பாயிண்ட் இங்கேருந்து ஃப்ரம் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்லேருந்து அன்டில் இந்த ஆரிஜின் வரைக்கும் ஃப்ரம் த ஆரிஜின் வரைக்கும் இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா இது வந்து லாங் ஆன்சர்ஸில் உங்களுக்கு 4th லாங் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. இதில் மொத்தம் 2 கொஸ்டின் இருக்குது. ஆக்சுவல் இருக்கும், அதுக்கப்புறம் ஈக்குவட்டல் இருக்கும். ஸோ கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்து ஆக்சுவல்னால் அதோட ஆக்சிஸில் வரும், ஈக்குவட்டல் இந்த சார்ஜையும் செப்பரேட் பண்ண அதாவது மிட்டாக பிரிக்கிற இடத்துல வரப்போகுது, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவலுக்கு என்னெல்லாம் எழுதுன்னு பார்க்கலாம். இந்த 3 லைன் அதாவது ஃபஸ்ட் வந்து கன்சிடர் எலக்ட்ரிக் டைபோல் பிளேஸ்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் சின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் நீட்டாக வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் சி டியூ டு ப்ளஸ் கியூ எழுதி இது எழுதிக்கோங்க. அதே மாதிரி அப்படி கீழே வந்தீங்கன்னா இது என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் சி டியூ டு மைனஸ் கியூ எழுதி இந்த ஃபார்ம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இ டோட்டல் ஈக்குவல் டு இ ப்ளஸ் இ மைனஸ் எழுதிருங்க. அப்போ இது ஃபுல்லாக போட்டு நெக்ஸ்ட் அப்படியே இந்த இதுக்கு வந்தீங்கன்னா இது எழுதிருங்க. எழுதி நெக்ஸ்ட் அப்புறம் அன்டில் இது வரைக்கும் முடிச்சோன்னே இது கூடவே ஃபைனலாக ஒரு ஆன்சர் எழுதிருங்க. த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட். இதுக்கு ஒரு 1/2 மார்க் தருவாங்க. இதே வந்து ஈக்குவட்டல் பிளேனுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை கன்சிடர்லேருந்து ஈக்குவட்டல் பிளேன் வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். ஹரிசானல் காம்பனன்ட் வெர்டிகல் காம்பனன்ட் இதில் யார் கேன்சல் ஆகிறாங்க, இ ப்ளஸ் சைன் தீட்டா இ மைனஸ் சைன் தீட்டா கேன்சல் ஆகிறாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இ டோட்டல் ஈக்குவல் டு என்ன பண்ணுறீங்க இது ஃபுல்லாக நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் இதை எழுதுகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இது ஃபுல்லாகவே எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இது ஃபுல்லாக எழுதி அதே மாதிரி இது எழுதிடுறோம். இங்கே என்ன இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம என்ன சொல்லணும்னா இட் இஸ் டேரக்டாக ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் சொல்லுவோம். சரி, இங்கே நமக்கு ஒரு 1 மார்க்ஸ் ஒழிஞ்சிருக்கு. எப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சுவலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஈக்குவட்டல் லைனுக்கும் பார்த்தீங்கன்னா டைபோல் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ஃபார்ம்னால இங்கே ஒரு 2 வரும், அங்கே 2 வராது. ஸோ எக்ஸாம்பிள் நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சுவல் என்னோட வேல்யூ நான் என்ன சொல்றேன்னா 20 நியூட்டன் பெர் கூலும் இருக்கு. இப்போ அதே இதை நம்ம ஈக்குவட்டல் எடுத்தால் என்ன கிடைக்கும்னு கேட்பாங்க. ஜஸ்ட் டிவைட் பை 2 பண்ணால் போதும். அப்போ 20 டிவைட் பை 2 பண்ணால் 10. அப்போ ஆன்சர் என்ன வரும் 10 நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோதாம்மா, இது முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எலக்ட்ரிக் டைபோல் என்ன யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது என்னன்னா லாங் ஆன்சர்ஸில் 5th கொஸ்டின் புக் பேக்கில். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கன்சிடர்லேருந்து ஃபீல்ட் இ வெக்டார் வரைக்கும், அதுக்கப்புறம் சார்ஜ் ப்ளஸ் கியூலேருந்து ஆப்போசிட் ஃபீல்டு, அதுக்கப்புறம் சின்ஸ்லேருந்து ரொட்டேட் த டைபோல் வரைக்கும் நீங்கள் எழுதிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இந்த ஃபார்முலா போட்டுக்கோங்க. டவ் இஸ் ஈக்குவல் இது எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மெட் எழுதிட்டு நெக்ஸ்ட் டவ் இஸ் ஈக்குவல் டு QE 2a sin theta எழுதிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக டவ் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார் அதில் டவ் இஸ் ஈக்குவல் டு பி sin theta எழுதிக்கோங்க. இதுலேயும் நமக்கு ஒரு 1 மார்க்ஸ் ஒழிஞ்சிருக்கு. இந்த டார்க் எப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ நம்ம வைக்க போகிற டைப்போட ஆங்கிள் என்னவாக இருக்கும் 90 டிகிரியாக இருக்கணும். எப்போ மினிமமாக இருக்கும் டவ் இஸ் ஈக்குவல் டு 0. இது இல்லாமல் இன்னொரு இருக்கும் என்னன்னா எப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் வந்து வைக்கிறீங்க டைப்போல வைக்கிறீங்கன்னா அப்போ அந்த இடத்துல எனக்கு ஃபோர்ஸும் இருக்காது டார்க்கும் இருக்காது. வேறஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா டார்க்கும் இருக்கும் ஃபோர்ஸும் இருக்கும். இது வந்து 1 மார்க்ஸாக கேட்பாங்க. பழைய புக்ஸில் இது ஃபுல்லாகவே இதே மாதிரி 1 மார்க்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ மேபி உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்த டார்க்கோட ப்ராப்ளம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாம்பிள் ஆஃப் HCl gases placed in the uniform electric field. அப்போ ஈயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. டைபோல் மொமெண்ட் கொடுத்தாச்சு. கால்குலேட் த மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ஈச் HCl மாதிரி சிம்பிள். இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் டார்க் வேணும். நான் சொன்ன பார்த்தீங்க மேக்ஸிமம் எப்போ கிடைக்கும் தீட்டா ஈக்குவல் 90. இங்கே ஆங்கிளே கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் டவுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம் பி சைன் தீட்டா நீங்கள் படிச்சிங்களா. அப்போ என்ன பண்ணுவீங்க sin 90 நம்ம போட்டுப்போம். டைபோல் மொமெண்ட் வேல்யூ இருக்குது, ஈயோட வேல்யூ இருக்குது, இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ டவோட யூனிட் கண்டுபிடிச்சிடலாமா. என்ன ஃபார்முலா இருக்குது பி சைன் தீட்டான்னு வரும். டைபோல் மொமெண்ட்டுக்கு கூலும் மீட்டர்னு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நியூட்டன் பர் கூலும் போடுவோம். அப்போ ஃபைனலாக ஆன்சர் நமக்கு என்ன வரும் நியூட்டன் மீட்டர். ஏன்னா கூலும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வரும் எனக்கு நியூட்டன் மீட்டர். அதாவது அது யூனிட் என்ன வரும் நியூட்டன் மீட்டர்னு வரும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன கேட்கலாம் ஒர்க்கிங் ஆஃப் மைக்ரோவேவ் ஓவன் நம்ம கேட்கலாம். அதுக்கு இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா புக் பேக்கில் ஷார்ட் ஆன்சர் 10th கொஸ்டின் டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இல்லாட்டி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நம்ம கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளாக்ல கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஷார்ட் ஆன்சர் 10 கொடுத்துருக்கேன்னா அது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வோல்ட்டுன்னு சொல்லுவோம். பட் இது கூடவே இன்னொரு யூனிட் இருக்குது ஜூல் பர் கூலும் இருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். இதை வந்து நீங்கள் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு இருக்கும், அப்புறம் பொட்டன்ஷியல்னு இருக்கும். அதே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல்னு கேட்பாங்க, டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்துடணும். ஸோ பாயிண்ட் சார்ஜ்னா ஒரே ஒரு சார்ஜ், டைபோல்னா அந்த இடத்துல எனக்கு ஸோ 2 சார்ஜ் 2 ஈக்குவல் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கும். இதே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா டைபோல் தான் எடுப்போம், டைபோல் எடுத்து ரொட்டேட் பண்ண போகிறோம். இதான் 3க்குள்ள டிஃப்ரென்ஸு. சரி, இப்போ நம்ம டியூ டு பாயிண்ட் சார்ஜுக்கு டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் 3 லைன் எழுதிருங்க. அப்புறம் பொட்டன்ஷியல் தட் பாயிண்ட் இந்த இது எழுதிருங்க. கம்ப்ளீட்டாக அது ஃபுல்லாக எழுதி முடிச்சக்கப்புறம் இந்த கீழே இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படிங்க வந்தீங்கன்னா
இந்த இந்த ஃபார்மட் இது, அதுக்கப்புறம் v is equal to 1/4π0 q divided by r. இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வரைக்கும் எழுதிடணும். நம்ம எழுதினீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 3 மார்க் உங்களுக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ராப்ளம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் 1.13. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இல்லாட்டி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் யூ டு வேணால் எலக்ட்ரிக் டைப்போலும் கேட்கலாம். அதுக்கு என்ன, இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நல்ல இருக்கிற வேர்டிங்ஸ் மட்டும் ஸ்டார்டிங் இந்த 5 வேர்டிங்ஸ் தான் போதும். இது எல்லாமே அங்கேயே தெளிவாக இருக்கும். ஃபுல்லாகவே எழுதிருங்க. எல்லாமே எழுதிட்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஸ்பெஷல் கேசஸும் கேட்பாங்க. நம்ம இது வரைக்கும் டெரிவேஷன் எழுதிடுவோம். அன்டில் இது வரைக்கும் பி காஸ்ட் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இதெல்லாம் நம்ம எழுதி முடிச்சிடறோம். இப்போ வித் ஸ்பெஷல் கேசஸ்னால் இது விட்டுட்டு போயிருங்க. மொத்தம் 3 கேஸ் இருக்கும். சிம்பிள். அதாவது நம்ம எடுக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த சைட் ஆஃப் ப்ளஸ் கியூ இருந்தால் தீட்டா 0 அவ்வளோதான். இப்போ இங்கே காஸ் தீட்டான்னு இருக்கா, அப்போ காஸ் 0 வேல்யூ 1 அவ்வளோ. அப்புறம் இந்த வேல்யூ போய் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல காஸ் 0 வேல்யூ 1 போடுறீங்களா, அப்படியே தூக்கி இந்த ஃபார்முலா எழுதுனா போதும். இது ஆன் த சைட் ஆஃப் ப்ளஸ் கியூ ஆஃப் அ டைபோல். இது ஆக்சுவல் லைன் வச்சிருக்கோம். அதே இது ஆக்சுவல் லைனில் இப்போ நெகட்டிவ் சைடு வைக்கிறோம். மைனஸ் கியூ வைக்கிறப்ப ஆங்கிள் வந்து 180. காஸ் 180 வேல்யூ என்ன வரும், -1. அப்போ இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மைனஸ் போட்டிங்கன்னா முடிஞ்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ண போனால் அதே பாயிண்ட் நான் என்னன்னா ஈக்குவட்டர் லைனில் வைக்கிறப்ப ஆங்கிள் என்ன இருக்கும் 90. ஸோ காஸ் 90 வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு 0. அப்போ 0 × anything 0. ஸோ டோட்டலாக பொட்டன்ஷியல் எனக்கு என்ன இருக்காது. இந்த கேஸ் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இது ஸ்பெஷல் கேஸாக கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் சேர்த்து எழுதணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இது எத்தனாவதுன்னா ஷார்ட் ஆன்சர்ஸில் 11th ஒன். இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 3 எழுதினா போதும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷார்ட் ஆன்சர் 12th என்ன கேட்பாங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இதுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு குழப்பற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் சிம்பிளாக நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. வாட் டன் டு மூவ் அ சார்ஜ் பிட்வீன் எனி 2 points A and B in ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் 0. அதுக்கப்புறம் எழுதுறீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு ஒன் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இது எழுதிருங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் இது வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு இது எழுதிருங்க. E is equal to -dV/dx. இங்கே வாங்க. இப்போ அங்கே பார்க்குறப்ப நம்ம என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நியூட்டன் பெர் கூலும் பார்த்தோமா. இங்கே வோல்டேஜ் இருக்குது, கீழே டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு என்ன வரும், வோல்ட் பெர் மீட்டர். அங்கே நியூட்டன் பெர் கூலும், இங்கே வோல்ட் பெர் மீட்டர். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்னொரு யூனிட். அப்படி வந்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல் அண்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது வந்து லாங் ஆன்சர் 9th ஒன். இதுக்கு அப்படியே நான் கன்சிடர்லேருந்து அன்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் அப்புறம் டயக்ராம் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஒர்க் டன் இதுலேருந்து அன்டில் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி வரைக்கும் எழுதிருங்க. அப்புறம் W is equal to இன்டகிரேஷன் ஆஃப் θ dash to θ tau extend dθ இதுலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் எழுதிடுவோம். இதுக்கப்புறம் என்னன்னா இந்த θ டேஷோட வேல்யூ 19 எடுத்துப்போம். ஃபைனலாக U is equal to -P cos θ நீங்கள் சொல்லுவீங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு 1 மார்க்ஸ் சொல்லிருக்கு. இப்போ இங்கே காசுன்னு வந்துடுது பாருங்க. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து மினிமமாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இன்னொரு மைனஸ் நமக்கு கிடைச்சா இது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ மேக்ஸிமம் மாறும். அப்போ எப்போ நமக்கு வந்து மைனஸ் வர வாய்ப்பு இருக்குது, தீட்டாவோட வேல்யூ 180 போடுங்க. காஸ் பை வேல்யூ -1. அப்போ எப்போ மேக்ஸிமம் இருக்கும், θ is equal to 180ல் எது மேக்ஸிமம் இருக்கும், நம்மளோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கும். வேற இன் டார்க்கில் என்ன ஆகும், θ 90 இருக்கப்போ மேக்ஸிமம். அதே நீங்கள் θ 90 போடுங்க 0 ஆயிரும். இப்படி தான் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா அந்த 1 மார்க்ஸ் வரப்போ நம்ம சூப்பராக எழுதிடலாம். இதாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. θ 0ன்னு போட்டிங்கன்னா மினிமமாக இருக்கும். இதே θ வந்து பை அதாவது 180 போட்டிங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். ஏன் θ 0 இப்போ மினிமமாக இருக்கும், அப்படியே வாங்க. காஸ் 0 வேல்யூ எவ்வளோ 1. அப்போ மைனஸ் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு. அப்போ மைனஸ் என்னது எனக்கு மினிமம் வேல்யூ தான், அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி அடுத்த பார்ட்டில் நம்ம என்னன்னா மிச்சம் ஃப்ரம் காஸ்ல வந்து டில் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் என்னன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்போஸ் எனக்கு இதெல்லாம் மார்க் பண்ணி படித்து டைம் கன்சியூமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நாங்களே ஆக்சுவலி இந்த மாதிரி கைட் கிளியராக போட்டிருக்கோம். ஸோ எங்களோட ஓன் அகாடமியோட கைடு இருக்குது. அது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு எய்தர் saiviraage.in அங்கேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் 8098850809 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறது காட்டிலும் நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு சம் ஆஃபர்ஸ் தருவோம். ஃபிசிக்ஸ் கைட் இருக்குது, கெமிஸ்ட்ரி கைட் இருக்குது, அதே மாதிரி மேக்ஸுக்கு ஸ்பெஷல் மெட்டீரியல் வச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிற இந்த கைடு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.